இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நாம் சேலையை அதோட டிசைனை பார்த்து ரொம்பவே பிடிச்சி தான் எடுப்போம். ஆனால் அதுவே நமக்கு ப்ளவுஸில் அந்த டிசைன் கிடைக்கலன்னா அதை எப்படி நம்ம ப்ளவுஸில் கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்பவே பிளெயினாக இருக்குது. வெறும் இந்த டிசைன் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த பூவும் தரப்படலை. இந்த இடையில் இருக்கிற இந்த டிசைனும் வைக்கலை. அதனால் நாம் இப்போ அதை இந்த ப்ளவுஸில் எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்றத நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். உள் சுத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தொடர்ச்சி நமக்கு அப்படியே உள்ளே கண்டினியூவாக தந்திருக்காங்க இல்லையா. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இங்கே உள் சுத்தில் இவ்வளோ துணி இருக்குது. இது நமக்கு ஒரு சுத்து வரைக்கும் நமக்கு இந்த டிசைன் வராது, வெளியே தெரியாது இல்லைங்களா. இப்போ அது வெளியே தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு அரை மீட்டர் மட்டும், அரை மீட்டருக்கு மேலே எடுத்தோம்னா கட்டாயமாக ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் பின் சுத்தில் தெரிஞ்சிடும். அதனால் ஒரு அரை மீட்டருக்குள்ளே இந்த டிசைனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மீட்டர் எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த 50 தானே அரை மீட்டர், 50 சென்டிமீட்டர். இந்த இடம் வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுன்னா நம்ம இந்த தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பேட்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ப்ளவுஸோட துணியை இந்த இடத்துல எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடம் வரைக்கும் நாம் இந்த பேட்சை பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணிகளை நம்ம வேகமாக பிரிக்க முடியாது. ஏன்னா அதோட இழைகள் எதனா விட்டுருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்போ நம்ம இதை பிரித்து எடுத்துட்டு இந்த அளவுக்கே நமக்கு இந்த பேட்சோட அளவுக்கு நம்ம ப்ளவுஸோட ஒரு பக்கத்தை கட் பண்ணி நம்ம இதில் இருந்த மாதிரியே அப்படியே அட்டாச் பண்ணிட போகிறோம். அதுதான் உள் சுத்தில் தெரியாமல் இருக்கும். நம்ம இப்போ இதை எடுத்துட்டு இந்த ப்ளவுஸில் கார்னர் இந்த இடம் விட்டுறலாம். நம்ம இது கைக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த டிசைனை விட்டுட்டு மேல் பாகத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு, நம்ம இதை எவ்வளோ கட் செஞ்சோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் வச்சு ரெடி பண்ணிடுவோம் இல்லையா. அப்போ அந்த இடம் உங்களுக்கு மிச்சமாக இருக்கிற இடம்தான். அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ இது எந்த அளவுக்கு இருக்கோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் பயந்தீங்கன்னா இன்னமுமே ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே நீங்கள் வச்சு தைக்கும் பொழுது கொஞ்சமாக மிஸ் ஆச்சுனாலும் பயப்படாமல் வைக்கலாம். கொஞ்சம் அதிகமாக உங்களை அறியாமல் நீங்கள் அதிகமாக வைக்கணும், தெரியாமல் உள்ளே போயிடுச்சுனாலும் உங்களுக்கு அந்த ஈவன் கரெக்டாக கிடைக்கணும்னா ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணிட்டோம். இதை ப்ளவுஸில் வச்சு தைக்கும் பொழுது பார்க்கலாம். இதை நம்ம எப்படி திரும்ப நம்ம கட் பண்ணின இடத்துல இருந்து நம்ம சேலையில் சேர்க்க போகிறோம். முதல்ல சென்டரில் இருக்கிற இந்த பேட்ச் ஒர்க்கை அதோட இடத்துல இருந்து நீங்கள் இதை முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச துணியை அப்படியே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு சுலபமாக தெரியும் எப்படின்னு. இது வந்து ஆல்ரெடி நமக்கு மடிப்புலேயே இருக்குது இல்லையா? இதை அப்படியே மடித்து அந்த இடத்த அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் 2 தையலாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு தடவை தைச்சிட்டு அதுக்கப்புறம் படித்தையல் போடல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம படித்தையல் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இன்னொன்று வேணும்னாலும் பக்கத்துலேயே இன்னொரு தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்து சரியாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன அப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பக்கம் உப்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சாதாரணமாக இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் நேர்கோடு பார்த்து வைங்க. இப்போ நீங்கள் இதை ஓரம் தைச்சிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருது இல்லையா? இப்போ ஓரம் தைச்சிருங்க. நீங்கள் எடுத்த இந்த டிசைன் உங்களுக்கு உள் சுத்தில் போகக்கூடியது. அதாவது நீங்கள் முதல்ல அவங்க புடவையை உள்ளே சுற்றிட்டு ஃப்ரண்ட்லேயே இந்த டிசைன் வந்து இதோட நின்றுடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேக் சைட்லலாம் இந்த டிசைன் கிடைச்சிரும். நீங்கள் ப்ளவுஸுக்கும் இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.